ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுற அப்டேட்டான வில்லேஜில் செல்லக்கிளின்னு ஒரு கூத்து கலைஞர் வாழ்ந்து வந்தார். அப்பனே, முருகா, ஈஸ்வரா, கோவிந்தா, இந்த முறையும் சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லாமல், கைத்தட்டலுக்கு பஞ்சம் இல்லாமல் நல்லபடியாக முடியணும்ப்பா. அப்பனே அப்பா. என்னங்க, இந்த முறையாவது பையனை தொழில கூட்டிட்டு போய் என்னது? என் கலைத்தொழிலை காப்பாற்ற அழகான மகம் பிறப்பான்னு ஆப்ரேஷன் தேட்டருக்கு வெளியில் ஆசையாக உட்காந்துருந்தேன். ஆஹா, அழுகையே கீர்த்தனை மாதிரி இருந்தது. அழகான மகம் பிறப்பான், மன்ன வேஷம் கொடுக்கலான்னு இருந்தேன். ஆனால் பிறந்ததோ கருப்பு. ஸோ சேட். சரி, கண்ண வேஷம்தான் கொடுக்க முடியும்னு மனசை கல்ல ஆக்கிக்கிட்டு கிஸ் பண்ண கிட்ட தூக்கிட்டு வந்தப்போ விட்டாம்பார் ஒரு கிக்கு, ரொனால்டாவே தோத்துட்டான். ச்சே, அப்போ உடஞ்ச மூக்கடியது. நீ எத்தனை வருஷம் தான் இந்த கதையை சொல்லிட்டு இருப்பீங்க? வேஷம் தான் தரமாட்டீங்க, கூட கூட்டிட்டு போனா மேக்கப் போடுறதாவது எப்படின்னு கத்துப்பான்ல அவன். ஓ, மேக்கப் டப்பால கை வைக்கணும் வேற ஆசை இருக்கா உன் மவனுக்கு? டேய் வாடா. நான் ஏன் பிறந்தேன்? நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? காரணம் தெரியவில்லையே. சொல்ற அந்த வசனத்தை. நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் இப்படி இருக்கிறேன், ஒன்றும் தெரியல. செம்ம கடுப்பா இருக்குமா. பார்த்தல, நீ வேணா எழுதி வச்சுக்கோ. இப்போ உன் மவன் பண்ற காரியத்துக்கு ஒரு நாள் நடுத்தருல தான் நிற்பான். கொண்டா. என்னடா இப்படி பண்ணிட்ட? எங்க நடிப்புல அவரோட பெரிய ஆளிடுன்னு பயம். சரி சரி போ, அவரை போய் அமுச்சுட்ட போ. போர்டு சாஞ்சிருக்க, பார்க்க மாட்டா? என்னங்கடா? மாஸ்டரை பார்க்கணும். பார்த்தியா, மாஸ்டரான். இவனுங்க போதும், சீக்கிரமே அவன் நடுத்தரில் நிற்பான். என்னடா பிரச்சனை? அடிச்சிட்டானுங்க மாஸ்டர். மா வெப்பன் எடுமா. என்னப்பா கூட்டமாகறீங்க, விசேஷமா? இவங்க ஆயா காது குத்துறாங்க, அதான் கூட்டு போலான்னு வந்தேன். என்னப்பா நக்கலா? தெரியுது இல்ல, பிரச்சனை பண்ணதான் ஐயா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கோம். சொல்லு, எதுக்கு என் ஸ்டூடெண்ட் அடித்தேன்? அதுவா, வசந்தாவை பார்த்தேன், அதான் அடித்தேன். பார்த்தாலே அடிப்பீங்களா? வசந்தா அவங்க அம்மாவோட உன்னை எத்தனை நாள் திருமண தேட்டரில் பார்த்துருப்பேன், அதுக்கு உன்னை எவ்வளோ அடிக்கணும்? ஆ ஆஹா, வழக்கம் போல் ஓட்டானுங்களா? ஏய், என்னடா அது பேண்ட்டை காணோம்? பெட் இல்லைனா பேண்ட் நிற்காது மாஸ்டர். பெல்ட்டை போகிறா, கிளாஸுக்கு போனோம். அடிக்கும்போது ஏன்டா தடுக்கல? அடிக்கும்போது தடுக்கல, நீங்கள் தான் சொன்னீங்க மாஸ்டர். அது நான் அடிக்கும்போது. ஓகே, இன்னைக்கு எல்லாருக்கும் 2 டெக்னிக் சொல்லித்தரேன். ஸ்டூடெண்ட் நீ வாங்க. எஸ் மாஸ்டர். ஓகே, தற்காப்பு கலையில் டெக்னிக். இப்போ காலால் வேகமாக ஒருத்தன் உதவி வரான்னா காலால் எட்டி உதவி இப்படி லாக் பண்ணிடணும். லாக் பண்ணிட்டு பார்க்கணும், கண்டிப்பாக பேண்ட்டு கிஞ்சிருக்கும். யோ, பேண்ட்டு கிஞ்சி போய் சண்டை போட வந்துருக்கா, போய் தச்சுன்னு சண்டை போடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடணும். ஓகேவா? இதுதான் தற்காப்பு கலையில் டெக்னிக். இப்போ 2வது டெக்னிக் சொல்லித்தரேன். ஸ்டூடெண்ட் இங்கே வாங்க. ஆஹா, ஆளு கரலை கட்ட மாதிரி இருக்கானே. பொசிஷனில் நில்றா. இப்படி நிற்கிறான் ஒருத்தன், வேகமாக குத்த வரான். தாக்குடா தாக்கு. அப்படி லாக் பண்ணிடணும். ஓகேவா? லாக் பண்ணிட்டா அப்படியே அவன் கிட்னி மேலே கை வச்சு பார்க்கணும். மாஸ்டர், அது கிட்னி இல்லை, ஹார்ட்டு. இருக்கட்டும், என்ன இப்போ எல்லாம் உடம்புல தானே இருக்குது. எங்கே விட்ட? ஹார்ட்டில் மாஸ்டர். பாயிண்ட்டு. டேய், என்னடா உன் ஹார்ட் இவ்வளோ வேகமாக துடிக்குது? ஓட்டக்கிட்டே இருக்க போது போய் டாக்டர் கிட்ட செக் பண்ணிட்டு சண்டை போடுன்னு அமுச்சு விட்டணும். பொசிஷன் போ. இப்படிதான் ஸ்டூடெண்ட்ஸ் சைக்கலாஜிக்கலாக எதிரிகளுக்கு ஃபியரை கிரியேட் பண்ணிட்டு நம்ம கண்ணில் டேர் வராமல் பார்த்துக்கணும். ஓகே மாஸ்டர், எப்போ மாஸ்டர் சண்டை போட கற்றுற போகிறீங்க? சண்டை போட கற்றுட்டு போருக்கா போகிறேன், பாருக்கு தானே போகிறேன். ஃபர்ஸ்ட் இது ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணு. ஓகே? உன் ஹார்ட் வேகமாக துடிக்குது, நீ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வா. உன் பேண்ட் கீஞ்சிட்டு இருக்கு, போய் தைச்சின்னு வா.
அங்கே நில்லடா. டேய் நில்லடா. டேய் நில்றா. உக்காண்டம்மா, டிஃபன் எதுனா சாப்பிட்டே பேசுவோம். ஏண்டா அம்மா மேல கொஞ்சம் கூட பயமே இல்லையாடா உனக்கு? அக்கிஷ்ட பார்த்தாமா பயப்படணும், அம்மாவை பார்த்து ஏன் பயப்படணும்? அப்ப உங்க அப்பா பார்த்தா மட்டும் பயப்படுற? உன்னை பத்தி குறை சொல்லி உங்க அப்பனுக்கு எவனோ ஃபோன் பண்ணிருக்கான்டா. இதில் ஒன்றும் மிராக்கல் இல்லையாம்மா. அது சரி. அப்பா ஆடுற கூத்தை விட புள்ள ஆடுற கூத்து பெருசா இருக்குன்னு வாட்ஸ்அப் குரூப்ல எவனோ மெசேஜ் அனுப்பியிருக்கான்டா. உங்க அப்பா ஷையா ஃபீல் பண்ணின்னு இருக்கிறாரு. சரி, ஐயோ இவர் வேற வந்துட்டாரா? ஒன்று மட்டும் நல்லா சொல்ல கேட்டுக்கம்மா. பாக்யராஜ் பையன் சாந்தனு, கஸ்தூராஜா பையன் தனுஷ். ஆ? என்னங்க சொல்லிட்டு போறான் இவன்? அது பிளாக் ஹியூமர். ஆனாலும் சொல்கிறேன், அவன் நடுத்தரில் தான் நிற்பான். என்னமோ போங்க. ராம் 2 டீ சொல்லு. அக்கா 2 டீ. சரி இந்தாங்க சார். ராம் சார், இந்த லொகேஷனை விட அந்த லொகேஷன் பெட்டரா இல்ல? ஆமாம் சார், ஆமாம் சார். என்னையா உன் தென்னந்தோப்புல புள்ளிக்குட்டி எட்டு வச்சு 8 தான் வீழ்ந்துச்சாமே. அட நீ வேறப்பா ஒன்று ப்ராடு பசங்க கயிறு கட்டி தேங்காய் வேற இருக்காங்க. அதை பார்த்து அடிக்க வந்தவன் அரண்டு ஓடிட்டான். அவர் எங்க இருப்பாரு? எவரு? புலிக்குட்டி. அவனா பேட் அங்கி ஸ்மால் வாலு. அப்படிக்கா போங்க, சத்தம் கேட்கும். தி பேட் டாங்கி ஸ்மால் வால்னா என்ன சார்? இது படத்தில் வந்த டைலாக் சார். இது கூட தெரியாம சாரி சார். எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமான்னு செக் பண்ண. மாஸ்டர், இவன் என் பையன் கொஞ்சம் துருதுருன்னு இருப்பான். அப்படிங்களா? கிருஷ்ணாயில் போடுங்க, சரியாயிடும். அது இல்லை மாஸ்டர், என் பையனுக்கு குங்ஃபு கத்தரணும். கற்று கொடுத்துருவோம். மாதம் 1000 ரூபா ஃபீஸு, 8 கிளாஸு. ஃபீஸ் இல்லாமல்? ஃபீஸ் இல்லாமையா? ஃபீஸ் இல்லைனா அது பேர் குஸ்கா. லைஃப் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா நோ டிஸ்கால். புரியல? புரியல. இதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். மாதம் 1000 ரூபா. அசல்ட்டா 1000 ரூபாய் வாடகை போட்டான். போஸ் அடுத்த வருஷம் நெக்ஸ்ட் பேஸ் அனுப்பிச்சு விடுங்க. இன்னும் வச்சு செய்யலாம்ல இருக்க படத்துல. சார் பார்க்குறோம் சார், பர்சு பத்திரம். நீங்க தானே புலி? வெறும் புலி இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ், அட பாவீங்களா, நீங்க நல்லா காமெடி பண்றீங்க. என் படத்தில் நடிக்கிறியா? சார் எனக்கு நடிக்கலாம் தெரியாது சார். அதான் ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷனு. ராம் ஒரு ஃபோட்டோ எடு. ஓகே சார். என்னங்க பையனை 4 மாசமா காணுங்க. எங்க போனா இன்னும் ஆனானே தெரியல. போலீஸ்ல கம்ப்ளைண்டாவது கொடுக்க கூடாதா? நான் ஏண்டி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? பொண்ணை பெற்றவன் கொடுப்பான். பொண்ணா? எந்த பொண்ணு? எவளையாவது இழுத்துட்டு ஓடி இருப்பான் அந்த பொண்ணு. யார் வீட்டுல இழவு விழுந்துச்சு தெரியலையே. ஏங்க ஏங்க நம்ம பையன் நடுத்தருவுல வந்துட்டானா நடுத்தெருவுக்கு? நான் எவ்வளவு பெரிய கலை வித்தகரு, எங்கிட்டே வா. சரி நீ சொன்ன மாதிரி மேக்கப் பண்ணா கூட்டிட்டு போறேன். தகப்பனை மிஞ்சிய தங்கமே. ஹாஹாஹாஹா, என் புள்ளதான். என்னது ஊர் மண்ணை காப்பாத்தின களிமண்ணா? ஏ கலைமகன் இல்லம்.
ஸ்டாப். நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, பாக்யராஜ் பையன் சாந்தனு, கஸ்தூராஜா பையன் தனுஷ்னு. ஸ்டார்ட்.